நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். பொதுவாக இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும்? ஃபரிதா, உலக புகழ் பாலமேடு ஜல்லிக்கட்டு ஆனது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே வாடிவாசலை விட்டு சீறி வரும் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவுனியாபுரத்திற்கு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு மாட்டுப் பொங்கலின் போது நடைபெறக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக கருதப்படக்கூடிய நிலையிலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய சிறப்பான காளைகள் இங்கே களம் காணுவதற்காக அதன் உரிமையாளர்கள் ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த நிலையிலே இன்னும் சற்று நேரத்தில் துணை முதல்வர் அவர்கள் இந்த போட்டியை தொடங்கி வைக்க உள்ள நிலையிலே மதுரையில் இருக்கக்கூடிய இந்த பாலமேடு பகுதியிலே கிட்டத்தட்ட 130 மருத்துவர்கள் அடங்கிய கால்நடை மருத்துவர்கள் குழு இங்கே வாடிவாசலை விட்டு சீறி பாயக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனையை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட அந்த உயரம், மாற்றுடைய பல் மற்றும் மாற்றுடைய கொம்பு உள்ளிட்டவைகளை அவர்கள் பரிசோதனை செய்து வருகிறார்கள். அதே போன்று மாட்டிற்கு மதுபானங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற வகையிலே இந்த இடத்திலேயே சலைவா உள்ளிட்டவைகள் பரிசோதனை செய்யப்படுகிறது. சரியாக 10 வினாடிகளுக்குள்ளாக இந்த பரிசோதனை செய்யப்பட்டு அதனுடைய முடிவுகள் வரும் பட்சத்தில் தகுதியுடைய காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் வழங்கப்படும் பட்சத்தில் அவர்கள் இங்கிருந்து வாடிவாசலை நோக்கி தங்களுடைய காளைகளோடு சென்று செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. குறிப்பாக ஆன்லைன் மூலமாகவே கிட்டத்தட்ட 5747 காளைகளுக்கான முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் சுமார் 1000 ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த வாடிவாசலை விட்டு சீறி பாயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணை முதல்வர் அவருடைய வருகையொட்டி ஏற்கனவே சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஒரு வந்தாலும் கிட்டத்தட்ட ஏராளமான திருநங்கைகள் அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை இங்கே களம் காணுவதற்காக காலை முதலாகவே வரக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோமேனால் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுடைய சலைவா எடுக்கப்பட்டு அதற்கான பரிசோதனை செய்யக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது. அதே போன்று கால்நடை மருத்துவர்கள் குழு தொடர்ந்து காலை முதலாகவே விரைவாக, அதாவது ஒரு சுற்றுக்கு 100 காளை வீதமாக அவர்கள் பரிசோதனை செய்து அனுப்பக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று தயார் நிலையில் இந்த பகுதியில் மருத்துவர் குழுவும் இருக்கிறார்கள். சார் வணக்கம். நம்ம இங்க காளைகள் என்ன மாதிரியான பரிசோதனை மேற்கொள்றோம் சார்? காளைகள் முதல்ல உடல் சோறு உள்ள காளைகள் அனுமதிப்பதில்லை. அதே போல உடம்புல காயங்கள் இருக்கக்கூடிய காளைகளையும் அனுமதிப்பதில்லை. அதே மாதிரி கொம்புகள் கூர்மையாக இருந்தால் கொம்புகள் மழுங்கடிக்கப்படும். அதே போல காளைகளுக்கு ஏதாவது வர்ணங்கள் பூசி இருந்தாலும் அந்த வர்ணங்களை அப்புறப்படுத்தி விடுவோம். மேலும் ஏதாவது நோய்வாய்ப்பட்ட அறிகுறிகள் இருந்தாலும் அந்த காளைகளை அனுமதிப்பதில்லை. மருத்துவர் சொன்னது போல பார்த்தோம் என்றால் அந்த தகுதியுடைய காளைகளுக்கு மட்டுமே தகுதி சான்றிதழ் அவர்கள் வழங்குகிறார்கள். ஏற்கனவே கால்நடை மருத்துவத்திலிருந்து அவர்கள் தகுதி சான்றிதழ் வாங்கியிருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு களத்தில் தகுதியுடைய காளைகளுக்கான மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிதான். அதாவது அந்த ஜல்லிக்கட்டு காளையிலிருந்து எடுக்கக்கூடிய சலைவாவை பரிசோதனை செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5 கால்நடை ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் துணை முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு, பாலமேடு என்றால் பால்கோவா மட்டுமல்ல, உலக புகழான இந்த ஜல்லிக்கட்டுமே ஒரு வீரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டாக இருந்து வரக்கூடிய நிலையிலே மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளுமே வரக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடியக்கூடிய வகையில் இன்னும் சற்று நேரத்தில் பிரசித்தி பெற்ற, அதாவது உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது கோலாகலமாக தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃபரிதா. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.